சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. திமுகவுக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பு, அதிர்ச்சியில் ஸ்டாலின். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கும் அறநிலைத்துறை நீதிபதியின் உத்தரவை அமல்படுத்தவில்லை. இதனால் முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு என்னெல்லாம் சிக்கல் ஏற்பட இருப்பது என தற்போது அதன் பற்றிய தீர்ப்பு வந்திருக்கான். அதாவது, ஒரு உயர் நீதிமன்றத்தின் ஆணைய சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய நிர்வாகம் தடை செய்ய முடியாது. ஆகையால் 144 தடையை எப்போதும் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் மட்டுமின்றி மற்ற எந்த நீதிபதி ஆணையமும் கட்டுப்படுத்தாது. அப்படி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை கட்டுப்படுத்தினா அது சட்டவிரோதமானது என்றும், தற்போது திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தமிழக அரசு நடந்து கொண்ட விதம் நீதிமன்ற அவமதிப்பு என சுட்டிக்காட்டி சட்ட நிபுணர்கள் கூறினாங்க. கர்நாடகாவில் நடந்து ஒரு சம்பவத்தை சுட்டிக்காட்டி அந்த மாநில முதல்வர் மன்னிப்பு கேட்டதையும் விளக்குனாங்க. சில வருடங்களுக்கு முன்பு கர்நாடகாவில் உள்ள காவிரி நதி நீரை தமிழகத்திற்கு திறந்துவிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்து இருந்தது. ஆனால் அப்போது முதல்வராக இருந்த மறைந்த எஸ்.எம். கிருஷ்ணா உச்சநீதிமன்ற உத்தரவை மதித்து காவேரி நீரை திறக்கவில்லை. அதற்கு உச்சநீதிமன்றம் விளக்கம் கேட்டபோது, நாங்கள் தமிழகத்திற்கு காவேரி நதி நீரில் இருந்து தண்ணீர் திறந்து விட்டால் எங்கள் மாநிலத்தை சேர்ந்த விவசாயிகள் கிருஷ்ணராஜா சாகர் அணையில் இருந்து குதிக்கிறோம் என்று காத்திருக்கிறாங்க. அப்படி இருக்கையில் நாங்கள் எப்படி தமிழகத்திற்கு தண்ணீரை திறப்பது என்று கர்நாடகா முதல்வராக இருந்த எஸ்.எம். கிருஷ்ணா நீதிமன்றத்தில் தெரிவித்தார். இதற்கு நீதிமன்றம், தண்ணீரில் குதிக்க காத்திருக்கும் விவசாயிகளையும் கைது செய்ய போகிறோம். உங்கள் அரசாங்கத்தை விட நீதிமன்றம் ஆணையம் பெரியது என்பது உங்களுக்கு தெரியாதா என நீதிமன்றம் கேள்வி எழுப்பது. உங்களை இப்போது கைது செய்ய போகிறோம். கைது செய்தால் நீங்கள் குற்றவாளியாகி விடுவீர்கள். உங்கள் அரசு கவிழ்ந்துவிடும். இதற்கு என்ன பதில் சொல்றீங்க அப்படின்னு உச்சநீதிமன்றத்தை அவமதிப்பு செய்தாதீர்கள் என்று சொன்னது. உடனே அப்போது முதலமைச்சராக இருந்த எஸ்.எம். கிருஷ்ணா தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்து வச்சார். நீதிமன்றத்தை அவமதிப்பதற்காக மன்னிப்பு கடிதம் கொடுத்ததை சுட்டி காட்டி இருக்கிறாங்க அரசு வல்லுநர்கள். அந்த வகையில் எஸ்.எம். கிருஷ்ணாவுக்கு நடந்த அதே நிலைமை தற்போது தமிழக அரசுக்கு ஏற்பட்டிருக்கு. உயர்நீதிமன்ற நீதிபதியின் ஆணையை தமிழக அரசு எந்த ஆணை போட்டாலும் கட்டுப்படுத்தாது. அதே நேரத்தில் இந்த ஆணையை பிறப்பித்த தமிழக அரசின் தலைவர் மு.க. ஸ்டாலின், அவர் காவல்துறையின் அமைச்சரும் கூட. அந்த வகையில் நீதிமன்ற அவமதிப்பில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் உள்ளே வருகிறார் என சுட்டிக்காட்டும் வழக்கறிஞர்கள், நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் நினைத்தால் உடனுக்குடன் முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு நோட்டீஸ் அனுப்பி இரவோடு இரவாக இந்த வழக்கில் ஆஜராக வேண்டும் என்று கூட உத்தரவிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதற்கான குழு அதிகாரம் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு உள்ளது என்று பொதுமக்கள் காக்க வேண்டிய ஒரு அரசு கலவரத்தை உண்டாக்கி சட்ட ஒழுங்கு சீர்குலைப்பது என்றால் அது அவதூறா பயன்படுத்தி தானாகவே நீதிமன்றம் வழக்கு தொடுவதற்கு கூட மூதாந்திரம் இருக்கு என்று மூத்த வழக்கறிஞர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இதனால் மிகவும் அச்சத்தில் இருக்கிறார் மு.க. ஸ்டாலின் அவர்கள்.